ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நாங்க கொண்டு வந்திருக்கிற வீடியோ வந்து யாழ்ப்பாணத்து பாரம்பரியத்து கூழ். அதாவது ம், கடல் உணவு கூழ். அதோட நான் மரக்கறியும் போட போறேன். கூழ் என்று சொன்னாலே எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு. அதாவது ஊரில் பலாமரத்துக்கு கீழே எல்லா சொந்தங்களோடையும் அம்மா கூழ் காய்ச்ச அந்த பலா இலையில அதுக்குள்ள பலா இலைய அப்படி மடிச்சு அதுக்குள்ள கூழை குடிச்சு தேங்காய் சொட்டு இல்லாட்டி இறால் பொரிச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அந்த ஃபீல் வந்து சமருக்கு தான் இங்கே கொண்டு வர முடியும். ஆனால் என் தம்பி ஆசைப்பட்டு கேட்டவர் கூழ் வேணும்னு. ஸோ அதால் எங்களை எல்லாருக்குமே பிடிக்கும், இந்த பிள்ளைகளுக்கு கூட பிடிக்கும். அதால் இன்னைக்கு கூழ் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், வரீங்களா? கூழுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று முதல் பார்ப்போம். குத்தரிசி, இது வந்து நான் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து மரவள்ளி கிழங்கு. பிறகு இது மீன். நான் குழந்தைய சாப்பிட்றபடியா மீனை வந்து இப்படியே போட போறது இல்லை. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் அவிச்சு முள்ளெல்லாம் எடுத்துட்டு கூழ் முடிகிற ஸ்டேஜ்ல தான் போடுவேன். இல்லாட்டி அது ஏற்கனவே அவிச்சு இருக்கிறபடியா கரைஞ்சிடும். ஏண்டா முள்ளோட சாப்பிட்றது எனக்கும் பிடிக்காது. எனக்கு பிடிக்காதுட்டு எனக்கு கஷ்டம், என் குழந்தைகளுக்கும் கஷ்டம். ஸோ இப்படித்தான் எங்கிட்ட அம்மா செய்து தாரவா, முள்ள எடுத்துட்டு தான் கூழுக்குள்ள போடுவா. அதுக்கு பிறகு பைத்தங்காய். இது வந்து டீப் ஃபிஷ் பைத்தங்காய் தான், எனக்கு ஃப்ரெஷ் பைத்தங்காய் இஞ்சி கிடைக்கல, அதால டீப் ஃபிஷ் பைத்தங்காய். பிறகு இறால், இது வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு எங்கிட்ட நண்டு. ஸோ நண்டும் போட போறேன். கனவா என்னட்ட முடிஞ்சுது, ஸோ கனவா போடல. பலாக்கொட்டையும் இல்லை, முருங்கையில இல்லை. ஆனா சரி இருக்கிறத வச்சு செய்வோம்னு வெளிக்கிட்டாச்சு. பிறகு இவர் தான் முக்கியமான ஆள், ஒடியல் மா. நான் இன்றைக்கு ஒடியல் மாவுக்கு தான் செய்ய போறேன். சப்போஸ் ஒடியல் மா இல்லாட்டி நீங்க நார்மல் மாவிலையும் செய்யலாம். ஆனா நான் ஒடியல் மா கிடைச்சபடியா ஒடியல் மாவுல செய்ய போறேன். ஒடியல் மாவை வந்து நீங்கள் 2-3 தரம் கழுவி அது கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு வைக்கணும். அதுக்கு பிறகு தண்ணி மேல மிதந்து வரைக்கும் அந்த தண்ணியை ஊற்றி அது ஒரு 2-3 தடவை செஞ்சா தான் அதுல இருக்கிற கயர்ப்பு தன்மை போகும். அப்பதான் கூழுக்கு டேஸ்டா இருக்கு. நான் செய்ய காட்டுறேன். பிறகு புளி. புளி வந்து இதுல ஒரு கூலண்டா உரைப்பு புளிப்பா இருக்கணும். ஸோ புளிக்கு வந்து தண்ணி விட்டு நான் கொஞ்சம் சுடுதண்ணி தான் விட்டுறேன், அப்பதான் டப்பண்டு இலக வச்சிருக்கிறேன். இங்கால ஒரு கப் ஃபுல்லா நான் செத்தல் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நான் இவ்வளவும் போடுவேனா தெரியாது, என்ற குழந்தைகள் சாப்பிட்றபடியா. ஆனா இது ஒரு கொஞ்சம் தண்ணிக்குள்ள ஊற வைக்க போறேன். ஊற வச்சுட்டு இதை பேஸ்டா அரைக்க போறேன். பேஸ்ட்டை அரைச்சிட்டு நான் கூழுக்கு தேவையான அளவு உரைப்புக்கு ஏற்ப, அளவான உரைப்புக்கு ஏற்ப நான் போட போறேன். ஸோ நீங்களும் அது மாதிரி உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ. தண்ணிக்கு ஊற வச்சு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதால நான் தண்ணிக்கு ஊற வைக்க போறேன். காம்பு எடுத்துட்டு செத்த மிளகாய் தண்ணியில ஊற வச்சாச்சு. இனி வந்து ஒடியல் மாவை நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஒடியல் மாக்குல தண்ணியை விட்டுட்டு நாங்க வந்து கையால தான் நான் குழைச்செடுக்க போறேன். குழைச்சு அது கொஞ்சம் அந்த பேஸ்டா கொஞ்சம் தண்ணி பதமா வரணும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இதை பிணைஞ்சு எடுப்போம். தண்ணி பிரச்சனையில் எவ்வளவு விட்டாலும், ஏனென்றா நாங்க வந்து இதை வந்து திருப்பி வடிச்சுதான் எடுக்க போறோம். இது வந்து தெளிஞ்சு வரைக்கல. ஸோ அதால தண்ணி எவ்வளவு விட்டாலும் பிரச்சனை இல்லை. அதை நல்லா ஒருக்கா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்பதான் அதுல இருக்கிற அந்த தும்பு இதெல்லாம் போகும். அப்பதான் இந்த கூழுக்குள்ள கைக்காது, கயறும். இப்ப வந்து நான் நல்லா பிணைஞ்சிட்டேன். இதை இப்படியே விட போறேன். இது கொஞ்ச நேரத்தால அப்படியே தண்ணி தெளிஞ்சு வரும். அதை நாங்க வடிச்சிட்டு இப்படி ஒருக்கா 2-3 தரம் செய்யணும். வடிச்சா பிறகு திருப்பி தண்ணி விட்டு குழைச்சு 2-3 தரம் அப்படி செஞ்சா அதுல இருக்க தும்பு இதெல்லாம் போய் அந்த நான் சொன்ன மாதிரி கயர்ப்பு தன்மை போயிடும். இன்னைக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஹெல்ப் என்னன்னா, இறால் உடிச்சு தாரத்துக்கு ஒரு பார்ட்னர். என் மகள் இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணவா இறால் உடிச்சு தாரத்துக்கு. அவக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ அவ எனக்கு ஹெல்ப் பண்ணினவா. நான் சொன்ன மாதிரி இப்ப மீனை வந்து அவிச்சு எடுக்க போறேன். மீன் ஒரு சட்டிக்கு போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், கிணக்க போட தேவையில்லை மஞ்சள், சேர்ந்து கொஞ்சமா உப்பு. கிணக்க போட வேண்டாம், ஏன்னா நாங்கள் கூழுக்கும் உப்பு போடுறபடியா இதாக கூடிடும்.
ஸோ கொஞ்சமா உப்பு போட்டு இதை மூடி அவியம் மட்டும் அவிக்க போறோம். கூழ் செய்யறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் தான் தேவைப்படும். ஏனென்றா கூழுக்கு வந்து நாங்க நிறைய கடல் உணவு மற்ற மரக்கறி நிறைய சாமான் போறபடியா கிளறதுக்கு வசதியா இருக்கு. அதால ஒரு பெரிய பாத்திரம் வேண்டா நீங்க செய்யறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்குள்ள நான் வந்து ஒரு இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்து கொஞ்சம் கொதிக்க விட போறேன். கொதிச்ச பிறகு நாங்க எங்களோட மரக்கறி அரிசி அதெல்லாம் போடலாம். நீங்க வந்து தண்ணி அளவு வந்து மரக்கறி அதில் அவியறதுக்கு அளவா முதல் போடலாம். ஏன்னா பிறகு நாங்க நிறைய தண்ணி விடுவோம். புளி தண்ணி இப்போ இந்த ஒடியல் மாவோட அதுக்கு பிறகு கொஞ்சம் உருகி வரைக்குல எல்லாம் தண்ணி விடுவோம். அதால நீங்க பார்த்து ஒரு அளவா தண்ணியை விடுங்க. ஒரு கொஞ்ச இறால் பிரிம்பு எடுத்து வச்சிருக்கிறேன். ஏனென்றா எனக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வந்து இறால் வந்து பொரிச்சு கூழோட சாப்பிட பிடிக்கும். அதால இவரை வந்து பொரிக்கிறதுக்கு பிரிம்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி வந்து இந்த தண்ணியை தெளிச்சு எடுக்க போறோம். கொஞ்சமா அப்படியே அந்த மா ஊத்தாம தண்ணியை மட்டும் வடிச்சு எடுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் கொஞ்சம் வடிச்சு எடுத்துட்டு திருப்பி நாங்க தண்ணி விட்டு கலந்து வைக்க போறோம். திருப்பி தண்ணி விட்டு திருப்பி நான் இதை விட்டு இப்படி நான் இன்னும் ஒருக்கா செய்வேன். இதை இப்படி தெளிய விட எங்கட மீன் வந்து அவிஞ்சிட்டுது. இங்கால தண்ணியும் லைட்டா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து அரிசியை போடுறேன். குத்தரிசியை வந்து போடுறேன். பிள்ளையோட சமைக்கிறது உண்மையா ஸ்டார்ட்ல கஷ்டம்தான். அவசரமா சமைக்கிறேன்னா கஷ்டம்தான். அதுக்கும் இவள் கேட்கிற கேள்வி இருக்கு, இறாலுக்கு மூளை இருக்குதா, நண்டுக்கு மூளை இருக்குதா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு சமைக்கிறது இருக்குது. கொஞ்சம் இதுதான். ஆனா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில அவையோட சேர்ந்து செய்யக்குள்ள அவைக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்களோட சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி செய்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். கொதிச்சு இப்படி இந்த ஸ்டேஜ்ல வரைக்கல நாங்கள் எங்கட மரவள்ளிக்கிழங்க போடுவோம். மரவள்ளிக்கிழங்கு, பைத்தங்காய் இதோட உண்மையா பலாக்கொட்டை இருந்திருந்தா சூப்பரா தான் இருந்திருக்கு. ஆனா என்ன செய்யறது இல்லையே. ஸோ இதே போட்டு கொஞ்சம் உப்பு மற்றது மஞ்சள் போட்டு அவிய விட போறோம். ஒரு 5 நிமிஷத்தால நாங்கள் இறாலையும் நண்டையும் போடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு எல்லாத்தையும் கலக்கி விடுவோம். இவ கொஞ்சம் அவியட்டும். ஊர்ல ஃப்ரெஷ் இறால் நண்டெல்லாம் கிடைக்கும். இங்க எல்லாம் டீப் ஃப்ரிட்ஜ் தான். ஆனா இருக்கிறத வச்சு செய்வோம். எங்களோட இறாலை நாங்க மேரினேட் பண்ணி வைப்போம் பொரிக்கிறதுக்கு. அதுக்கு கொஞ்சமா உள்ளி ஒரு 5 பல் அப்படி எடுத்துனா அதை கொஞ்சம் இடிச்சு போட்டு, இல்லாட்டி நீங்க பேஸ்டா போட விரும்பினா கிரைண்ட் பண்ணிட்டு போடலாம். அளவா உப்பு, இது வந்து பொரிக்கிறதுக்கு தான். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகு தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா ரெட்டுவோம். நீங்க உரைப்பு கூட வேணுமெண்டா கூட போடலாம். அதே மாதிரி தான் மிளகு தூளும். பிறகு இவருக்கு கொஞ்சம் கடைசியா தேசிக்காய் புளி விட்டு பிரட்டி கொஞ்ச நேரம் வச்சுட்டு பொரிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு அவிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல நாங்க நண்டு இறாலை போடுவோம். இறால் விட நண்டு போட்டு ஒரு கட்லரி போட்டு அவிய விடுவோம். இப்ப வந்து நான் இந்த செத்தல் மிளகாய அரைச்சு எடுக்க போறேன் பேஸ்டா. பாத்தீங்கன்னா எங்களோட நண்டு, அரிசி, மற்றது பைத்தங்காய் எல்லாம் நல்லா அவிஞ்சோட்டு வருது. இது வந்து நல்லா அவியணும், அதான் முக்கியம். கூழ் வைக்கிறது ஈஸி, ஆனா வீடு ஃபுல்லா நாரும். அது வின்டர் சீசன்ல கதவும் வடிவா திறந்து விட முடியாது குளிரால. அப்ப சரி நாரும் வெண்டைக்காரங்க வீட்டை வந்துச்சுன்னா சரி. ஆனா என்ன செய்யறது, வாய்க்கு ருசியா கேட்டா இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகுது. ஸோ இதெல்லாம் நல்லா அவிய மட்டும் வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் நல்லா அவிஞ்சா பிறகு நாங்க எங்கட மற்ற
திங்ஸை சேர்த்தா கூழ் ரெடி. நாங்க ஊற விட்ட புளியை இப்ப வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். இங்கால மீன் வந்து ஆறிட்டுது, ஸோ முள்ள எடுப்போம். மீனுக்கு முள் எடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட மரக்கறி மற்றும் நண்டு இறால் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு, இனி வந்து இதோட புளிக்கரைசலையும் எங்களோட செத்தல் மிளகாயும் சேர்ப்போம். அது வந்து நல்லா அவிஞ்சு வரணும். ஏனெண்டா இல்லாட்டி வயிறு சுட்டுடும். இது தனி செத்த மிளகாண்டபடியா கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதோட விடுவோம். செத்தல் மிளகாய் வந்து நான் அரைச்சது எல்லாம் உடனே போடையில, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் போறேன். ஒரு 2 மேசக்கரண்டி அளவுக்கு இப்ப போடுறேன். ஏன்னா எனக்கு ஆக உரைப்பு கூடினாலும் குழந்தைகள் குடிக்க இயலாது, ஸோ நான் பார்த்து தான் போட போறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்கோ. ஓகே, இப்போ எங்களோட செத்தல் மிளகாய் மற்றது புளி தண்ணியெல்லாம் போட்டு இது வந்து நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டுது. இப்போ வந்து நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற எங்களோட ஒடியல் மாவை இதுக்குள்ள ஊற்றி கிளறி கொண்டே இருக்கணும். ஏன்னு சொன்னால் கீழே அடி பிடிச்சிடும், மூடக்கூடாது, கிளறி கொண்டே இருக்கணும். அண்ட் அது திக்காகும். அப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வந்து உங்களோட குடிக்கிற பதத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். ஓகே, அண்ட் கொஞ்சம் தண்ணி பதமாக நிப்பாட்டுங்க. ஏன்னா நிப்பாட்டின பிறகு கொஞ்சம் இறுகும். விட்டுட்டு நல்லா கிளறணும். எல்லாத்தையும் அடியில போய் அது செட்டில் ஆயிடும். இந்த அடி பிடிச்சிடும். ஸோ எங்களோட கூழ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். இது ஒரு 2 கொதி அப்படி வந்த உடனே நிப்பாட்டினா சரி. ஃப்ரெஷ் ஐட்டம் போடாதால அந்த என்ன சொல்றது, பைத்தங்காய் எல்லாம் பீஃப் ஃபிஷ் பைத்தங்காய் அது அப்படியே சோர்ந்து போயிருக்குது. ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சி செஞ்சால் இன்னும் சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் எங்களோட மீனை போட்டு கிளறினா எங்களோட கூழ் ரெடி. சாப்பிட வேண்டியது தான். எங்களோட கூழும் ரெடி, எங்களோட இறால் பொரியலும் ரெடி. ஸோ இறால் ஒரு கடி, கூழ் ஒரு குடி. நாங்கள் சாப்பிட போகிறோம், அப்போ குடிக்க போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக செய்வினோம். சில பேர் மிளகு சீரகம் உள்ளியெல்லாம் போடுறவ, நான் அது போடுவே இல்லை, என் அம்மா போடுவே இல்லை. நான் இப்படித்தான் செய்கிறேன். நான் என்ன பைத்தம் காய் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பலாக்கொட்டை முருங்கையில அதிலெல்லாம் நான் மிஸ் பண்றேன். ஆனால் முருங்கையில இல்லாட்டியும் பலாக்கொட்டை கனவா இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். தேங்காய் சொட்டு இருந்திருந்தாலும் நல்லா இருக்கும் கடிச்சு கொண்டு குடிக்க. அடுத்த முறை இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ்.